ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான தெளிவுகளை விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான விளக்கங்களை தெளிவுகளை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அடிகளார் அவர்கள் நாம் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. யோசியா அரசன் அவனுடைய காலத்தை சேர்ந்தவர் எரேமியா என்று சொன்னோம். அப்படின்னா எரேமியா யோசியாவை விட்டு இந்த 2ஆம் சட்டத்தை அல்லது இணை சட்டத்தை அல்லது இந்த மறுவாசிப்பு செய்யப்பட்ட வடநாட்டு பாரம்பரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. இப்போ இணைச்சட்டம் என்பது அதுக்குரிய 100 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு புத்தகம். இதை மோசே புத்தகம் என்று ஏன் நாம் சொல்லுகிறோம்? இணைச்சட்டத்தை அந்த ஐநூலில் ஏன் நாம் அதை சேர்த்து வைத்திருக்கிறோம்? இது பிற்காலத்தில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் மோசே காலத்திலிருந்து ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டிருந்தாலும் ஏன் இதை மோசேயினுடைய சட்டம் என்று சொல்கிறோம்? இந்த இணைச்சட்டத்தில் அந்த சட்டங்களினுடைய ஆணிவேர் எங்கிருந்து வருகிறது? மோசேயினுடைய சிந்தனைகளிலிருந்து வருகிறது. த ஸ்பிரிட் ஆஃப் மோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோசேயினுடைய உண்மையான அந்த ஆன்மீகம், அந்த மோசேயினுடைய ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த இணைச்சட்டம். இப்போ இந்த சட்டத்தை உருவாக்கியவர்கள் எந்த பின்னணியில் இந்த சட்டத்தை உருவாக்குகிறார்கள்? மோசேயினுடைய ஆன்மீகத்திலே உருவாக்குகிறார்கள். அவருடைய அந்த அருள் வாழ்வு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த புத்தகம் இருக்கிறது. அதனால் இந்த புத்தகத்தை பொறுத்தமட்டில், இந்த திருச்சட்ட நூலை பொறுத்தமட்டில் இது யார் தான் எழுதியது? மோசே தான் எழுதியது. ஏன்னா அவர் கையால் எழுதாவிட்டாலும் அவருடைய மனசாட்சி அங்கே இருக்கிறது. சிந்தனைகள் எல்லாம் மோசேயினுடைய மனசாட்சியும் தான் 2வது சட்டம். அது 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது 600 ஆண்டுகளுக்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கலாம். எழுதியவர்கள் யாருடைய மனசாட்சியாக அந்த புத்தகத்தை எழுதினார்கள்? மோசேயினுடைய மனசாட்சியாக எழுதினார்கள். அதனால தான் இணைச்சட்டத்தை பின்னால் வந்திருந்தாலும், யோசியா காலத்தில் அது கண்டெடுக்கப்பட்டாலும், எசேக்கியா காலத்தில் அது உருப்பெற்றிருந்தாலும், நாம் இணைச்சட்ட நூலை அல்லது திருச்சட்ட நூலை மோசேயினுடைய சட்டம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த திருச்சட்ட நூலை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சாப்பான் வாசித்த அந்த திருச்சட்ட நூல் அடிப்படையில் யாருடைய காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்படுகிறது? யோசியா காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இது அதற்கு முன்னாலே 100 ஆண்டுகளுக்கு முந்தைய பாரம்பரியம் கொண்டது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. 720 இதனுடைய தொடக்கம் வந்துவிட்டது. 100 ஆண்டுகள் கடந்த பிறகுதான் இதனுடைய முழு உருவத்தை நாம் பார்க்கிறோம். முழுமையான ஒரு சிந்தனை வட்டத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசியுங்கள். 9ஆம் வசனம். பின் எழுத்தர் சாப்பான் அரசரிடம் பதில் மொழியாக, அரசே, அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னார். புத்தகத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் அந்த சாப்பான் வாசித்தான், தலைமை குருவும் அதை கொடுத்தாரு. திரும்ப அரசனிடத்திலே வருகின்ற போது அரசனிடத்தில் வந்த சாப்பான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லலை. முத பாருங்க, எதை பற்றி தான் பேசுகிறான்? பணத்தை பற்றி தான் பேசுகிறான். அரசே, அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் நிலத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாலும் கொடுத்து விட்டார். அதுதானே அரசன் அனுப்பியிருக்கிறான். சாப்பானை அனுப்பிய நோக்கம் என்ன?
பணத்தை நீ பணத்தை எல்லாம் திரட்டி யார் பொறுப்பாளர்களோ அவங்கள்ட்ட கூட அவங்க இந்த வேலையை பார்த்தவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். இப்போ தனக்கு என்ன பணி ஒப்படைக்கப்பட்டதோ அந்த பணியினுடைய அந்த நோக்கத்தை இப்பொழுது செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து தான் அவன் என்ன சொல்றான் 10ஆம் வசனத்துல, மேலும் அவர் அரசரிடம், குரு இலக்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினார். அரசன் முன்னால் அந்த நூலை ஒரு படித்து காண்பிக்கின்றார். அதாவது அரசர் படிக்க முடியாது, அரசருக்கு படித்து காட்ட வேண்டும். இப்போ யாரு நூலை படித்து காட்டுவது? எழுத்தர் குரு இலக்கியாவிடமிருந்து பெற்ற அந்த நூலை இப்போ அரசர் மொழியில் படித்து காண்பிக்கிறது. இது 2வது நிலையில தான் வருது. முதல் நிலைக்கு போகல. அது முதல் நிலைக்கு எதுதான் போகுது? பணம் தான் போகுது. பணமும் செலவினங்களும் போகின்றன. 2ஆம் நிலைக்கு தான் எது வருகிறது? நூலை பற்றிய குறிப்பு அரசனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த நூலை அரசனுக்கு எழுத்தன் சாப்பான் வாசித்து காட்டுகிறான். எனவே அந்த பகுதியோடு வாசித்து காட்டுதலோடு முதல் பெரும்பிரிவு முடிகிறது. இந்த முதல் பெரும்பிரிவில் வருகிற 3 பகுதிகள் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம். முதலாவது யோசியா அரச பொறுப்பை ஏற்பது, 2வது அந்த கோவிலை புதுப்பிக்கின்ற அந்த நிகழ்வு, 3வது திருச்சட்ட நூலை ஆண்டவருடைய இல்லத்தில் கண்டுபிடிப்பது. ஆண்டவருடைய இல்லம் என்றால் கருவூலத்திலே கண்டுபிடிப்பது. இப்போ 2வது பகுதிக்கு போவோம். 2வது பெரும்பிரிவு யோசியாவும் திருச்சட்ட நூலும். இப்போ யோசியாவும் திருச்சட்ட நூல் என்பது 22ஆம் அதிகாரம் 11 முதல் 20 வசனங்கள். இந்த பகுதியை நம்ம 4 பகுதிகளாக பிரித்து காட்டினோம். இப்போ முதல் பகுதி, அதில் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசியுங்கள். அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். இது ஆடைகளை கிழித்து கொள்வது என்பது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் தன்னுடைய பாவச் செயலை சுட்டி காட்டுகிறது. வழக்கமாக ஆடைகளை எப்போ கிழித்து கொள்வார்கள் என்றால் துக்கமோ அதிர்ச்சிகரமான செய்தியோ அல்லது பேரச்சம் கொண்ட செய்தியோ, பேரச்சம் தருகின்ற செய்தியோ, அல்லது திகிலோ அல்லது வியப்பின் சூழலோ இப்படி வருகின்ற போது அடையாளமாக என்ன பண்ணுவாங்க? ஆடைகளை கிழித்து கொள்வார்கள். நமக்கு ஞாபகம் இருக்கலாம், இயேசுவை தலைமை குருவாகிய கயப்பா விசாரிக்கிறான். நீ மெசியாவா அப்படின்னு கேட்குறான். உடனே இவர் சொல்ற, இது மெசியா என்பது நீ சொல்லும் வார்த்தை அப்படிங்கிறான். அப்போ உடனே இவன் என்ன பண்ணுறான்? இவன் மெசியா என்று தன்னை ஏற்றுக்கொண்டான் என்று ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான். இப்போ ஒரு மனிதன் மெசியா என்று தன்னை எப்போ ஏற்றுக்கொள்கிறானோ அவன் கடவுளுக்கு எதிரான வார்த்தையை சொல்கிறான். கடவுளுக்கு நிகராக தன்னை அவன் நினைக்கிறான் என்றுதான் பொருள். தன்னை மெசியா என்று அறிவித்தால் அதை கேட்ட உடனே இவனுக்கு அதிர்ச்சி. யாருக்கு? கயப்பாவுக்கு. உடனே என்ன பண்ணுறான்? அதிர்ச்சியினுடைய அடையாளமாக தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான். ஆடைகளை கிழித்தல் என்பது ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள், அதுவும் யூத சமூகத்தில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் தங்களுடைய இயலாமையை சுட்டி காட்டுவதற்காக கிழித்துக் கொள்வது. அது மட்டுமல்ல, வேதனை, துன்பம், துயரம், பாவம். நமக்கு தாவீது பாவம் செய்தான் சுட்டி காட்டுகின்ற ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான். மனத்துயருடைய அடையாளம். ஆடைகளை கிழிப்பது என்பது மனத்துயர். அதனால தான் யோவேல் அழுத்தம் திரும்ப சொல்றார், உங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆடைகளை நம்ம வெளி அடையாளமாக கிழிச்சிட்டாலும் உண்மையிலே எதைத்தான் கிழிக்கணும்? நாம மன வருத்தம் அல்லது மன துக்கம் அல்லது திகில் துன்பங்கள் வருகின்ற போது நம்முடைய உள்ளத்தை கிழித்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருச்சட்ட வார்த்தைகளை வாசித்தல் என்பதே நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மிகப்பெரிய தாக்கத்தை இவனுக்கு ஏற்படுத்துகிறது யோசியாவுக்கு. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த திருச்சட்ட நூல் நமக்கு தெரிந்த இந்த செய்தி பிரகாரம் இது 622 யோசியா காலத்தில்
கோவிலே கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திருச்சட்ட நூலை பற்றி இணைச்சட்ட நூல் பல முறை பேசுகிறது. இணைச்சட்ட நூல் 17ஆம் அதிகாரம் 18 முதல் 20, இணைச்சட்டம் 17ஆம் அதிகாரம் 18 முதல் 20, ஒவ்வொரு அரசனும் திருச்சட்ட நூலை வைத்து ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். தன்னுடைய நாடு இந்த திருச்சட்ட நூல் பிரகாரம் வழிநடத்தப்படுகிறதா என்று அவன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதனால் ஒவ்வொரு அரசனுக்கும் திருச்சட்ட நூல் வச்சிருக்கணும். யார் யார் இஸ்ராயேல் அல்லது யூத நாட்டின் அரசர்களாக இருக்கிறார்களோ எல்லாருடைய கைகளிலும் எது இருக்கணும்? திருச்சட்ட நூல் இருக்கணும். பாருங்கள், அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். யூத சமூகத்தில் அரசன் கையிலேயே எது இருந்திருக்கணுமா? திருச்சட்ட நூல் இருக்கணும் ஒவ்வொரு அரசனிடத்திலும். அதே மாதிரி 31ஆம் அதிகாரம் 9 முதல் 13, உடன்படிக்கை பேழை விழா ஒன்று இருக்கிறது, கூடார திருவிழா. அந்த கூடார திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்ற அந்த கூடார திருவிழா மிக முக்கியமானது. 7 ஆண்டுகள் அந்த கூடார திருவிழா 7ஆம் ஆண்டு கொண்டாடப்படுகின்ற போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு 7ஆம் ஆண்டும் இஸ்ராயேல் கூட்டமைப்பு முழுமைக்கும் இந்த திருச்சட்டம் வாசிக்கப்பட வேண்டும். 7ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டு. 7ஆம் ஆண்டு என்பது அந்த சாபத்தாண்டு என்று சொல்வார்கள். அந்த சாபத்தாண்டு திருச்சட்டம் முழுவதும் 7 தான் யூபிலி ஆண்டு. 7ஆம் ஆண்டு என்பது சாபத்தாண்டு. எது வாசிக்கப்பட வேண்டும்? திருச்சட்ட நூல் இஸ்ராயேல் மக்களின் கூட்டமைப்புக்கு வாசிக்கப்பட வேண்டும், அவர்கள் எல்லாருக்கும். அதே மாதிரி இணைச்சட்டம் 31 24 முதல் 27, 31 24 முதல் 27, திருச்சட்ட நூலை உடன்படிக்கை பேழையின் அருகில் வைக்குமாறு மோசே கூறினார். சான்றாக உடன்படிக்கை பேழை இருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் எது இருக்கணுமா? திருச்சட்ட நூல். பேழைக்குள்ளேயே இன்னும் ஒன்று இருக்கு, முக்கியமானது. அந்த சட்டம் எழுதப்பட்ட அந்த 2 கற்பலகைகள், அது அல்ல திருச்சட்ட நூல். திருச்சட்ட நூல் என்பது இறைச்சட்டத்தை தான் குறிக்கிறது. அது எங்கே இருக்கணுமா? உடன்படிக்கை பேழைக்கு அருகில் இருக்க வேண்டும். எனவே இந்த 2மே மிக முக்கியமானது. இந்த திருச்சட்ட நூல் எந்தெந்த நிலையில் முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு, திருச்சட்ட நூல் வாசிக்கப்படுதல். இந்த திருச்சட்ட நூல் வாசிக்கித்து தான் அரசனுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. உடனே அவன் ஆடைகளை கிழிக்கிறான். இந்த வாசிப்பு யோசுவா புத்தகத்திலே குறிப்பிடப்படுகிறது. 8ஆம் அதிகாரம் 34, 8ஆம் அதிகாரம் 34 அங்குதான் இந்த உடன்படிக்கையை அவங்க புதுப்பிக்கின்ற ஒரு சூழல். யோசுவா இஸ்ராயல் மக்களை 2 பிரிவாக பிரிப்பான். 6 கோத்திரம் ஒரு பக்கம், இன்னொரு 6 கோத்திரம் மறுபக்கம் என்று 2 குழுவாக பிரிப்பான். ஒரு பக்கத்தில் உள்ளவர்கள் ஏபேல் மலையை நோக்கி இருப்பார்கள், இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்க கரசி மலை. இந்த 2 மலையும் பக்கத்தில் இருக்கிற மலைகள் 2 பக்கமும். எனவே 2 மலைகளின் பக்கத்திலும் 6 கோத்திரங்கள் நின்று இந்த திருச்சட்ட நூலை அவர்கள் வாசித்து தங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பிப்பார்கள். இதைத்தான் நாம் யோசுவா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34 பார்க்கிறோம். எப்படி யோசுவா இஸ்ராயல் மக்களை திருச்சட்ட நூலை வாசிக்க வைத்தார். யோசுவாவே வாசிக்கிறார் அப்படின்னா யோசுவாவுக்கு வாசிக்க தெரியும், எழுத்தர் பணியும் அவரால் செய்ய முடியும். அவர் தான் வாசிக்கிறார், வாசித்து உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறார். இது நடந்தது 1690, ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு பிறகு. 1290 400 ஆண்டுகளுக்கு பிறகு 870 யோசபாத் அரசன் அவனுடைய காலத்திலே திருச்சட்ட நூல் வாசிக்கப்படுகிறது. இதுக்கான குறிப்பு 2 குறிப்பேடு 17ஆம் அதிகாரம் 7 முதல் 9 இருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 7 முதல் 9. அரசர்களிலே மிகச்சிறந்த அரசர்கள் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறேன். ஆசா என்கிற அரசன் சிறந்த அரசன், 40 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். ஏறக்குறைய சாலமோனுக்கு அடுத்து அவன் 4வது அரசனாக வருகிறான். சாலமோனுக்கு அடுத்து அவனுடைய மகன் ரெகபபாம். சாலமோன் இறந்த பிறகு
30 சாலமோன் இறப்பது வந்து 930, 930 913 வரை ஆட்சி செய்யணும் சாலமோன். 913 911 வரை ஆட்சி செய்யணும் வந்து அபியாம், ரெகபாமுடைய மகன். 911 870 வரை ஆட்சி செய்கிறவன் வந்து ஆசா. ஆசா, அந்த ஆசாவினுடைய மகன் தான் யோசபாத். அந்த யோசபாத் வந்து 870 848 வரை ஏறக்குறைய அவனும் குறைந்தது 30 ஆண்டுகளுக்கு மேலாக 22 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்கின்றான் யோசபாத்து. இந்த யோசபாத்து காலத்தில் தான் இந்த திருச்சட்ட நூல் வாசிக்கப்படுகிறது. 2 குறிப்பேடு 17ஆம் அதிகாரம் 7 முதல் 9. அப்படின்னா அவன் வந்து சாலமோனிலிருந்து 5வது அரசன் சொல்லப்போனான். ரெகபவாம், அதுக்கடுத்து அபியாம், அபியாமுக்கு அடுத்து ஆசா, ஆசாவுக்கு அடுத்து வந்து இவன் சாலமோனிலிருந்து நாம் கணக்கிட்டோம் என்றால் 5வது அரசன். 5வது அரசன். அப்போ சாலமோனுடைய நெருங்கிய கட்டத்தில் வருகிறவன். அவன் காலம் வந்து 870. ஏற்கனவே யோசுவாக்கள் வந்து 1690. அதுலேருந்து 400 ஆண்டுகளுக்கு பிறகு வாசிக்கப்படுகிறது. 2 குறிப்பேடு 34:30 பார்க்குறோம். யோசியா காலத்தில் இந்த திருச்சட்ட நூல், இப்போ நாம் 2 அரசுகள் புத்தகம் 11ஆம் வசனத்தில் பார்த்தது மாதிரி, 2 அரசுகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தது மாதிரி 250 ஆண்டுகளுக்கு பிறகு, யோசபாத்துக்கு 250 ஆண்டுகளுக்கு பிறகு யோசியா காலத்தில் சாப்பான் என்கிற எழுத்தன் யோசியாவுக்கு எதை வாசித்து காட்டுகிறான்? சட்ட நூல். இப்படி 3 நிலைகளில் நாம் வாசிக்க கேட்டோம். அதன் பிறகு எப்போ வரும்னா எஸ்ரா காலத்தில். எஸ்ரா காலத்தில் யாருடைய புத்தகத்தில் இது இடம்பெறும் என்றால் நெகேமியா புத்தகத்தில் இடம்பெறும். நெகேமியா தான் 10ஆம் அதிகாரத்தில் இந்த திருச்சட்ட நூலை மக்களுக்கு முன்னால் எஸ்ரா என்கிற குரு வாசிப்பார். மக்களெல்லாம் அப்படியே கண்களில் நீர் வழிந்து மாதிரி அவங்க அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு அப்படியே உள்ளமெல்லாம் பூரிப்படைந்து நிற்பார்கள் என்று நெகேமியா புத்தகம் சுட்டிக்காட்டும். ஆக இந்த திருச்சட்ட நூல் வாசிப்பு என்பது யூதருடைய சமூகத்தில் மட்டுமல்ல, அவருடைய மறைநூலிலும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட ஒன்று. இப்போ இந்த வாசகத்தை கேட்டவுடனே இவன் உள்ளத்தால் பாதிக்கப்படுகிறான். யாரு? யோசியா. அவனுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. அவன் வந்து ஆடைகளை கிழித்ததனுடைய அடையாளமே இந்த திருச்சட்ட நூல் சொல்லுகின்றபடி என்னுடைய மக்கள் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அதான் கேள்வி. இவன் ஏன் ஆடைகளை கிழிக்கிறான்னா, நம்ம வந்து இவ்வளவு அழகான சட்டங்கள் இருக்கு, இந்த சட்டத்தின்படி நாமளும் வாழலை, நம்முடைய மக்களும் வாழலையே. அதான் அவனோட வெளிப்பாடு. அதன் அடையாளமாகத்தான் என்ன பண்ணுறான்? தன்னுடைய ஆடையை கிழித்து கொள்ளுகிறான். அதற்கு அடுத்த பகுதி, அடுத்து 2வது குறும் பகுதி, யோசியா யாவேயின் திருவுளத்தை இப்போ அறிய விரும்புகிறான். 12 முதல் 13 வசனங்கள். முதல் பகுதி வந்து நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டணும் 11வது வசனம். 2வது பகுதி வந்து 12 முதல் 13. யோசியா யாவேயின் திருவுளத்தை அறிய விரும்புதல். வாசிங்க. பின் அவர் குரு இலக்கியாவுக்கும் சாப்பானின் மகன் அகிக்காமுக்கும் மிக்கேயாவின் மகன் அக்போருக்கும் எழுத்தர் சாப்பானுக்கும் அரசர் அலுவலர் ஆசாப்புக்கும் கட்டளையிட்டு. 5 பேருடைய பேர் இங்கே இடம்பெறுகின்றது. 5 பேர் இந்த குழுவிலே வருகிறார்கள். தலைமை குரு இலிக்கியா, எழுத்தர் சாப்பான், அரசு அலுவலகர் அசாயா, அப்புறம் சாப்பானின் மகன் அகிக்காம், மிக்கேயாவின் மகன் அக்போர் ஆகிய இந்த 5 பேரையும் அவன் அழைத்து ஒரு கட்டளையை கொடுக்கிறான். என்ன கட்டளை? அதான் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதையும் குறித்தும் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து கொண்டு வாருங்கள். 5 பேருக்கு இவன் கட்டளை இடுகிறான். இலிக்கியா, சாப்பான், அசாயா, அகிக்காம், அதே மாதிரி அக்போர். இவர்களெல்லாம் மிக முக்கியமானவர்கள். இவர்களை அனுப்பி
எனக்கும், அதாவது தனக்கும், மக்களுக்கும், யூத நாட்டுக்கும். தனக்கு மட்டும் கேட்கலாமே, 3 நிலைகளில் பார்க்கிறான். மக்களுக்கு என்ன சொல்லுது இந்த புத்தகம், தனக்கு என்ன சொல்லுது இந்த புத்தகம், நாட்டுக்கு என்ன சொல்லுது. இந்த 3 நிலைகளில் என்ன செய்திகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது, அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் எனக்கு ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து வாருங்கள் என்று பணிக்கிறான். ஆக இந்த திருச்சட்ட நூலை ஏதோ ஒரு சாதாரணமாக எடுக்கலை. இவங்க இது 2ஆம் நிலைக்கு தள்ளினாலும் இதை கொண்டு வந்தவங்க சாப்பான் 2ஆம் நிலைக்கு தள்ளிட்டான். முதல் நிலையில் அவனுக்கு எதுதான் முக்கியமாக இருந்தது? கோவில் கட்டுகிற பணம் வரவு செலவு கணக்கு தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த சட்டம், திருச்சட்ட நூல் 2ஆம் கட்டத்தில் இருந்தது. ஆனால் அரசனுக்கு எது முதல் நிலையில் இருக்கிறது? திருச்சட்ட நூல். கோவில் கட்டுகின்ற அதையே மறந்துட்டான். அந்த பணம் கொடுத்தல் வாங்கல் அதெல்லாம் மறந்துட்டான். இப்போ எதை முக்கியப்படுத்துகிறான்? சட்ட நூலை முக்கியப்படுத்துகிறான். சட்ட நூல் இப்போ எதுக்காக நாம் கண்டுபிடிச்சோம்? இது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த சட்ட நூல் நம் கண்ணுக்கு முன்னால் வந்திருக்கிறது. அப்போ இந்த சட்ட நூல் வழியாக நாம் ஏதோ கடவுள் சொல்ல விரும்புகிறார், எனக்கு, நாட்டுக்கு, மக்களுக்கு. உடனே இதை அறிந்து கொண்டு வாருங்கள் என்று ஆளை அனுப்புகிறான். 5 பேரை அனுப்புகிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் அதை ஒழுங்காக கடைபிடிக்கணும், அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். மக்கள் அதை கடைபிடிக்கின்ற அளவுக்கு அதை சிறப்பானதாக மாற்றணும். அப்படின்னா அந்த விளக்கங்கள் தேவை எனக்கு. அப்போ இது ஆண்டவருடைய திருவுளம் எதுதான் என்பதை அறிந்து கொண்டு வாருங்கள் என்கிற ஒரு கட்டளையோடு அவர்களை அனுப்புகிறான். ஏனென்றால் நம்முடைய மக்கள் செவி கொடுக்கவும் இல்லை, நம்முடைய மக்கள் அதை கடைபிடிக்கவும் இல்லை. அதனால் ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே வந்துடக்கூடாது.